கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தையாக சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 13 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். மௌனமாய் இருப்பதனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவிலே நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து, பாரத்தை சுமந்து பாடுபட்ட அந்த நேரத்தில், சாட்டில் அடிக்கப்பட்ட அந்த நேரத்தில், ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த நேரத்தில், காரி துப்பின அந்த நேரத்தில், முள்கிரீடம் சூடப்பட்ட அந்த நேரத்தில், கைகளில் கால்களில் ஆணில் கடவப்பட்ட அந்த நேரத்தில், வேதனையோடு துன்பத்தை பாடை சைத்த அந்த நேரத்தில் அவர் அமைதியாய் இருந்தார். பிரியமானவர்களே, அந்த அமைதியே அவருக்கு பெரிய வெற்றியை தந்தது. இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய வெற்றியை தந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் முன்பாக அமைதியாய் இருந்து அது வல்லமையும் அவருடைய தெய்வீக சுபாவத்தையும் அன்பையும் அறிந்து கொள்வது எவ்வளவு நலமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அமைதியாய் இருப்பது மிக மிக நல்லது. வாழ்க்கையில் துன்பத்தில் அலைமோதின ஒரு வாலிபன் ஒரு போதரை பார்த்து கேட்டான், என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், தோல்விகள், நஷ்டங்கள், நிம்மதியில்லை, தூக்கமில்லை, என்ன செய்வது என்று அவன் கேள்விகளை அடுக்கினான், கொந்தளித்தான், பயங்கரமாக அவன் வாதிட்டான், பேசினான். அந்த போதர் சொன்னார், எல்லாவற்றையும் உன் பாரத்தை ஆண்டோடைய சமூகத்திலே வைத்துவிட்டு அமைதியாயிரு என்று சொன்னார். அந்த வாலிபன் கேட்டான், அமைதியாக இருந்தால் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பாரா? என் எல்லா கஷ்டம் மாறுமா என்று சொன்னார். அவன் கேட்டான். போதர் சொன்னார், நிச்சயமாய் நீ அமைதியாயிரு, உன் பாரத்தை வைத்துவிட்டு அமைதியாயிரு. ஒருவேளை உனக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் நீர் அமைதியாக இருப்பதே உனக்கு பதிலாகிவிடும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, தாவீது பக்தன் சொன்னார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமைதியாய் இருந்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள். அவர் சொல்றாரு, நான் அமைதியாகி இருந்தேன், ஊமையனாக இருந்தேன், நலமானதை நான் பேசவில்லை என்று அவர் சொல்றார். பிரியமானவர்களே, பெரிய வெற்றி அவர் கிடைத்தது. வாழ்க்கையில் கஷ்டமா, பிரச்சனையா, கேலியா, அவமானமா, பிலாத்துவிற்கு முன்பாக கேலி கிண்டலோடு நிற்கப்பட்ட அமைதியாக இருந்த அந்த இயேசுவை நினைத்து பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு பதில் கிடைத்துவிடும். அமைதியாக இருங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையை சோதரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே பதட்டம், பரபரப்பு இல்லாதபடி உம்முடைய சமூகத்தில் அமைதியாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சாமி. வாழ்க்கை என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எல்லா வார்த்தையும் உடைய சமூகத்தில் வைத்து விட்டு அமைதியாக இருக்க கிருபை தாரும் சாமி.
இந்த செய்தியை கேட்டும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்க. எல்லா பாரங்களையும் சுமந்து கொடுங்க கர்த்தாவே. இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க, வழிநடத்துங்க, எல்லா தேவையும் சந்திங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.